ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங் சீனே ஒரு இறுதி சடங்கில் தாங்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணோட உடம்பு லைட்டாக அசைகிற மாதிரி இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் குழந்தை பிறந்துடும். ஏய் சீக்கிரண்டி, குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. அதில் கையில் சிகப்பு கலரில் ஒரு மச்சம் கூட இருக்குது. போதும், உன் குழந்தைய கொஞ்சினது. ஒன்றை வளர்க்குறதே பெருசு, இதில் உன் குழந்தை வேற. எவன் கூட போய் பெற்றுக்கிட்டியோ? என் குழந்தைய கொடுங்க போடி. ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா அந்த குழந்தைய ஒருத்தன்ட்ட விற்கிறதா முடிவெடுத்துறா. லின்னுட்ட கொடுத்தா 1,00,000 ரூபா காசு தருவான். இறந்து போன பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துடுறான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் பயந்து போய் கீழெல்லாம் விழுந்து. நம்ம படத்தோட ஹீரோ ஜியாங் யான். அதானே பார்த்தேன், ரொம்ப வசதியான பொண்ணு எப்படி குழந்தையெல்லாம் விட்டுட்டு சூசைட் பண்ணிட்டான்னு. ஜியாங் யாங் இவளை டைவர்ஸ் பண்ணிடுவான்ற பயத்துல தான் சூசைட் பண்ற மாதிரி நடிச்சிருப்பா போல இருக்கு. அடுத்த நாள் வீட்டில் உட்காந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சென்சு பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்காளே, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கண்ணாடியில் அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் நீ சைன் பண்ணு, உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். ஆனால் கொஞ்சமாவது உன் குழந்தை மேலே பாசம் இருந்தால் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போ. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் குழந்தையும் அம்மாவையும் பிரிக்க பார்க்குறீங்களா? ஓ, இப்போதான் உனக்கு உன் குழந்தை இருக்குன்னு ஞாபகத்துக்கு வருதா? இத்தனை நாள் அந்த குழந்தைய போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த. என்ன பேசுறீங்க? யாராவது குழந்தைய போய் கொடுமைப்படுத்துவாங்களா? அப்போ அவங்க தாத்தா வராரு. ஜியாங், என்ன பண்ற? ஏற்கனவே டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி நீ பயமுடுத்தினதுனாலதான் அவ சூசைட் வரைக்கும் போயிட்டா. அன்னைக்கு வில்லேஜ்ல இவன் மட்டும் உன்னை காப்பாத்த மாதிரி இருந்தா இன்னைக்கு நீ இருந்திருக்க மாட்டா, என் பேர பிள்ளைங்க இருந்திருக்க மாட்டாங்க. இன்னொரு தடவை சூசைடு அது இதுன்னு டைவர்ஸ்ன்னு போனீங்கன்னா தாத்தாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துடுறாரு. அப்படி பயந்து போய் எல்லாம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணலான்னு போனா, சரி எனக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தாத்தா நடிப்ப நம்ம ஹீரோவே மிஞ்சிடுவார் போல இருக்கு. இனிமேல் டைவர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் தரேன், குழந்தைய நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான், இல்லைன்னா நான் என்ன செய்வேனோ என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். குழந்தைய கூப்பிடுறான். குழந்தை அவன் கிட்டக்க கூட வர மாட்டேங்கிறான். அவன் கையில ஒரு மச்சம் இருக்கிறத பாக்குறான். இவன் என் குழந்தை வயசு தான் இருக்கிறான், இவன் கையில இருக்க மச்சமும் அப்படியே என் குழந்தை மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறான். சொல்றான், தாத்தா ஸ்கூல்ல அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வாங்க நம்ம 2 பேரும் போய் செய்யலான்னு. சரி வாடி சொல்ல, நம்ம போய் செய்வோம்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிட்டு போயிடுறாரு. ரூம்ல ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, ஏன் பையனும் அப்பாவுமா சேர்ந்து என்னை இப்படி வெறுக்கிறாங்க? இந்த பொண்ணு யாரு? முதல்ல இவளோட பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே நமக்கு தெரியலையே, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ரூம்ல இருக்க டாக்குமெண்ட்லாம் பார்க்குறா. அவள் சரியான பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிறா. செல்ஃபோனில் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை பார்த்தா 50 மில்லியன் இருக்கு. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு மயக்கமே வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இவ்வளோ பணம் இருக்கு, இதை வச்சு நான் எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சிடுன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கா. அப்போ செல்ஃபோனில் ஒரு நியூஸ் பார்க்குறா. நடிகர் அன்பே அவரோட அம்மாவோட மருத்துவ செலவுக்காக இன்டர்நெட்டில் பணம் சேகரிக்கிறாருன்னு சொல்கிற நியூஸ் பார்க்குறா. அன்பே, அன்னைக்கு நீ மட்டும் உதவி செய்யாமல் இருந்திருந்தா என் குழந்தை பிறந்திருக்காது, உனக்கு கண்டிப்பாக இப்போ நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறா. வெளியில ரொம்ப சத்தமா இருக்கு. வந்து பார்த்தா குழந்தைக்கு வலுக்கட்டாயமா சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி செய்றீங்க? அவனே சாப்பிட மாட்டேன், குழந்தைக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறான். மேடம் நீங்க தானே சொன்னீங்க இவருக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போனாதான் ஹீரோ உங்களை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் இவர் ஷாக் ஆயிடுறான். இதுக்கு வேற நீங்க வேலையில இருந்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும்னு சொல்லவும் அவங்களும் கிளம்பிடுறாங்க. குட்டி பையன் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு முடியல, உடனே வாங்கன்னு சொல்றான். அடுத்த பிளான் போட்டுட்டியா? இன்னும் என்னென்னதான் செய்ய போறாரோ. கம்பெனியோட மீட்டிங்லாம் போஸ்ட்பான் பண்ணுங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போய்ட்டுறேன்னு ஹீரோ கிளம்பிடுறான். இங்கிட்ட ஹீரோயினும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டு போயிடா. டாக்டர் பாக்குறாரு. இந்த மாதிரி பாய்சனான ஃபுட்டெல்லாம் நீங்க எப்படி குழந்தைக்கு கொடுக்குறீங்க? நீங்க அம்மா தானே, இதெல்லாம் நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த குழந்தையோட உயிர்க்கே ரொம்ப கொடுமையா மாறிடலாம். சாரி டாக்டர், இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஹீரோயின். போதும், நீ நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சது. எப்பவுமே என் குழந்தைய கொடுமைப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. சத்தியமா நான் இதை செய்யல, வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த மாதிரி செஞ்சாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் நீ குழந்தைக்கு சரியில்லாத சாப்பாடுலாம் கொடுக்குறேன்னு. இருந்தாலும் உன்னை எங்க தாத்தாக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். நம்புங்க, சத்தியமா நான் குழந்தைய பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போறான். வெளியில் நிற்கிற அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட சொல்கிறான், இவ்வளோ நல்லா கண்காணிச்சுக்கோங்க, ஏதாவது தப்பாக நடந்தால் உடனே எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் குழந்தைகிட்டே பத்திரமா பார்த்துக்கிறான். எந்திரிச்சு பார்த்தோன்னே குழந்தை அவளை பார்த்துட்டு பயப்படுறான். உனக்கு பசிக்குதாப்பா, சாப்பாடு வேணுமான்னு கேட்குறான். குழந்தை அரிசி கஞ்சி வேணும்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வாங்கிட்டு இருக்கா, வெளில போகிறான். வெளியில் அவன் ஃப்ரெண்டு அன்பையை பார்க்குறான். சார், உங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு 1,00,000 ரூபா ஆயிடுச்சு, நீங்கள் பணத்தை கட்டினா தான் இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நான் ஒரு நடிகர், சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணிடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற. நீயா?
நீங்க யாரையோ பார்த்துட்டு தப்பா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி மேடம் அப்படின்னு சொல்றான் அன்பே. அவங்க ஹீரோ வந்துடுறான். குழந்தைக்கு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இவர்கிட்ட இப்போதைக்கு இதை பத்தி கேட்க கூடாது, நம்ம அப்புறம் வந்து கேட்போம்னு சொல்லிட்டு இருந்தா வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான் நம்ம ஹீரோயின். சாரி உங்க ஒய்ஃபா? நான் வந்து என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன். உங்க ஒய்ஃப் தான் இன்னைக்கு எங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டியிருக்காங்க, ரொம்ப நன்றி சார்னு சொல்றான். ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டியிருக்காளா? எப்ப இருந்து இவ இவ்வளவு நல்லவளா மாறான்னு ஹீரோ யோசிக்கிறான். குழந்தைக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து பாசமா ஊட்டுறான். இதை பார்த்து ஹீரோக்கே அதிர்ச்சியா இருக்கு. இவன் இப்படியெல்லாம் கவனிச்சுக்க மாட்டாரேன்ட்டு சரி குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலான்னு கிளப்புறாங்க. என் குழந்தை உயிரோடு இருந்தாலும் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. மிஸ்ஸு நல்லா இருக்கீங்களா? உங்க குழந்தைய பத்தின சீக்ரெட் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நம்ம எப்போதும் சந்திக்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றான் ஒருத்தன். இவனும் கிளம்பி அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன மேடம், ஆனா என்கிட்ட நடிக்க முடியாது. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு 20 மில்லியன் பணம் வேணும். அடுத்த நாளே குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்க கொடுத்துட்றா ஹீரோயின். வீட்டில் குட்டி பையன் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். அம்மா பார்த்தானே அம்மா வாங்க என் கூட விளாட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு இது மட்டும் அவரோட குழந்தை இல்லைன்னா இனிமே பாசமா இருப்பாருன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ வாசல்ல காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. கொரியர்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குற குழந்தைக்கு அம்மா சென்ஸும் இல்லைன்னு வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அப்போ ஒருவேளை இந்த குழந்தை என் குழந்தையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின் இவர் தான் அப்பான்னு வந்திருக்கா. அப்போ அவன் அப்பா இல்லைன்னு சொன்னானே, அப்ப என்ன இதுல என்ன விஷயம்? அம்மா இல்ல ஆனா அப்பா இவர் தான். அப்ப இந்த பையனோட அம்மா யாரு அப்படின்னு யோசிக்கிறா ஹீரோயின். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க தான் என்ன டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, பிற்காலத்துல என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதெல்லாம் சரி, அன்பேசுவ கம்பெனிக்கு ஆக்டரா புக் பண்ண சொல்லி லீகல் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கேம்ல, என்ன என்கிட்ட கேட்காம எல்லா விஷயத்தையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த கம்பெனி எங்களோட குடும்ப கம்பெனி, உன்னை மறந்துட்டியாமா? அதோட முக்கால்வாசி ஷேர் ஹோல்டரும் நான் தான், என்கிட்ட நீ கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இனிமே நான் என் கெரியர்ல கவனமா இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரிலாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறா. அப்பா நீங்க அம்மாவை ரொம்ப மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி குட்டி பையன் வரான். குட்டி பையனை பார்த்தானே ஹீரோ கோவப்படாம நிப்பாட்டிடுறான். நல்ல வேளை இந்த குட்டி பையன் நம்மளை காப்பாத்திட்டான்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் குழந்தைய நல்லா பாத்துக்கிறத பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெளியில நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ வந்து அந்த ஆக்டரை புக் பண்றத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா நீ ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்தா நம்ம குடும்ப கௌரவத்துக்கு தான் பிரச்சனையாகும்னு சொல்றான். உடனே ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்ப பொறாமையா இருக்கோ? அவன் ஒரு சாதாரண நடிகர், அவனை பார்த்து நீங்க ரொம்ப பொறாமப்படுற மாதிரி தெரியுதே, கரெக்டா அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஒரு பொறாமையும் இல்லை, நம்ம குடும்ப கௌரவத்தை நீ கெடுக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். நீங்க இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்களோடையும் சுத்தினதே இல்லையோ அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எப்பவுமே நான் உன்னை தவிர வேற யார் கூடயுமே போனதில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப எப்படி இந்த குழந்தை ஹீரோயின் மனசுக்கு, நீங்க பயப்படாதீங்க, நான் தாத்தாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்க கூட எப்பவுமே சேர்ந்துருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறான். அங்கிட்ட அந்த மொட்டையை வந்திருக்கான். உங்களுக்கு இந்த பணம்லாம் என்ன பெரிய பணமா? ஒரு சாதாரண பிச்சை காசு. என்ன மேடம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இந்த உண்மையெல்லாம் நான் எல்லார்ட்டையும் குழந்தை விஷயமா ஏதாவது பண்ணினா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. குழந்தைக்கு அடிபட்டிருக்குன்னு உடனே வேகமா போய் பாக்குறான். பார்த்தா குட்டி பையனுக்கு காலில் லைட்டா அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னு ஹீரோவை பார்த்து கேட்குறா. என்ன ஆச்சா? நீ வாட்டுக்கு வெளியில போயிட்ட, பையனை யாரோ கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்ல வேலை மேனேஜர் தான் காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்றான். தம்பி ரொம்ப வலிக்குதான்னு கேட்குறாங்க. ஆமா நான் பெரிய பையன், இதெல்லாம் வலிக்காது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க குட்டி பையன். டாக்டர் வராரு, குழந்தையோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. குழந்தைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, குழந்தை தண்ணியில் மட்டும் விளாடாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போறாரு. பையனோட பிளட் குரூப் வந்து RH நெகட்டிவ்னு வருது. எனக்கு பிறந்த குழந்தைக்கும் RH நெகட்டிவ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. இனிமே அம்மா குட்டி பையனை விட்டு எங்க போய் வேகமா கையை பிடிக்கிறா. நம்ம ஹீரோக்கு பொசுன்னு வருது. நீங்க பையனை கூட்டுட்டு வீட்டுக்கு போங்க, நான் அன்பு கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்றான். உடனே இல்லை நம்ம வீட்டுக்கு போகணும் மணி அதுன்னு ஹீரோ சொல்றான். குட்டி பையன் சொல்றான், அப்பா அம்மா வந்து கம்பெனி விஷயமா தானே போறாங்க, பேசிட்டு வரட்டும்பா அப்படின்னு சொல்றான். ஹீரோ எப்ப இருந்து அப்பா அம்மாவும் ஒரே டீமா நீங்க அப்படின்னு சொல்லி குட்டி பையனை கொஞ்சறான். ஹீரோயின் அன்புட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதனாலதான் இன்னைக்கு எங்க அம்மா நல்லா இருக்காங்க, அதே போல நான் இன்னைக்கு ஒரு ஆக்டராவும் ஆயிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பா நான் பிற்காலத்துல ஒரு பெரிய ஆக்டரா வருவேன்னு, ஆனா அதை பார்க்க இப்ப அவ உயிரோட இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவ குழந்தை பிறக்கும் போது இறந்துட்டதா அவங்க அம்மா சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் போய் என்ன சொல்றீங்க? இல்ல அவங்களோட சோகமான நிலைமையை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. நீங்க காஃபி கலக்கிறது கூட என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கு, கவலைப்படாதீங்க, எப்பவுமே உங்க ஃப்ரெண்டு உங்க கூடயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்றான். இதை பாக்குறவங்க அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. குட்டி பையன் சொல்றான், ஏன்பா இதை பார்த்து நீங்க ரொம்ப பொறாமப்படுறீங்களோ, அம்மா எப்பவுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க சொல்றான். பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் நம்மளை விட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயின் வந்துடுறா. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. பையன் பசிக்குதுன்னா அதான் லஞ்ச் வாங்கி கொடுக்க வந்தேன்னு சொல்கிறான். வீட்டுக்கு வாடி குட்டி சொல்லலாம், அம்மா சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு குழந்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனோடனே குட்டி பையன்ட்ட தாத்தா அப்பா இந்த மாதிரி புது அங்கிள் மேலே போகிறான்னு சொல்லி போட்டு விட்டுறான். தாத்தா சொல்கிறாரு, ஏண்டா பார்க்குறவங்க கூடலாம் இப்படி ஃபீல் பண்ணினா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்லவும், ஹீரோ ஆமாம் யார் யார் மனசில் என்னென்ன வச்சு நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றான். எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேலை முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறான். அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் வேகமாக ஓடி போய் என்னப்பா செய்து செல்லாம் அப்படின்னு கேட்குறா. உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான். ஹீரோ வேகமாக எந்திரிச்சு வரான். இல்லை நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன், நீங்கள் இப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். நான் அப்பா தூக்குனா தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். குட்டி பையனை தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. குட்டி பையனுமா சேர்ந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். டேய் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான், ஒன்றா தூங்குனா ஒன்றும் தப்பு இல்லை, நைட் நல்லா தூங்க, நாளை என் பேரனும் ஒன்றா தூங்கிட்டு காலையில் வந்து உங்களை பார்க்குறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு. சரி வாங்க தூங்கலாம், நான் மேலே படுத்துக்கிறேன், நீங்கள் கீழே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். என்ன அப்போ பொத்திக்கிறதுக்கு பெட் கவரை நல்லா கவர் பண்ணி வச்சு விட்றான். ஹீரோயினும் தூங்கிடுறான். ஹீரோ பாதி நைட்டில் கனவுல புலம்புறான். ஹீரோ லைட்டாக முனகிற சவுண்டை கேட்டு ஹீரோயின் எந்திரிச்சு லைட்டு போட்டு என்ன ஜியாங் அப்படின்னு பார்க்க வரா. அவன் ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறத பார்த்துட்டு பயப்படாதீங்கன்னு சொல்லி தட்டி கொடுக்க போகிறான். உடனே ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ பக்கத்தில் படுத்துட்டு அவனோட செஸ்ட் மசில் அதான் அவன் பக்கத்தில் படுத்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓ மேடத்துக்கு இன்னும் ஏதாவது நடக்கணுமோ, என்ன சொல்கிறீங்க? ஓ நைட்டு மேடம் வந்து எங்களை தொட்டால் தப்பு இல்லை, நாங்கள் மட்டும் உங்களை வந்து தொட்டால் தப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சரி சீக்கிரம் கிளம்பி சாப்பிட வாங்க குட்டி பையன்ட்ட தாத்தா சொல்கிறாரு. உனக்கு குடி சீக்கிரத்தில் ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ கிடச்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட போங்க, நாங்கள் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வைக்கப்பட்டு எஞ்சி ஓடிடுறா. அடுத்த நாள் காலையில் அன்பேவும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டிங் ஷோலாம் எனக்கு சரிப்பட்டு வருமானு கேட்குறான் அன்பே. இது ஜஸ்ட் ஒரு ஃபேக் தானே, ஆனால் இது நல்லா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரோயின். மெதுவாக வந்து நம்ம ஹீரோவும் பின்னாடி நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்தில் பார்த்தா ஹீரோயின் ஷாக் ஆயிடுறான். அன்பே எந்திரிச்சு நின்று, யான் நீங்கள் கூட செஞ்ச ஹெல்ப்பால தான் இன்னைக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, நன்றி அப்படின்னு சொல்கிறான். என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறது எப்போவுமே உள்ள பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது என்னமோ உண்மைதான் சார், அன்னைக்கு நீங்கள் டொனேஷனாக கொடுத்த ஆம்புலன்ஸால் தான் எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தால் யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் அத்தை குழந்தைய கலைக்கிறதுக்காக விஷம் கொடுத்தப்போ அந்த ஆம்புலன்ஸில் தான் ஹீரோயினையும் காப்பாற்றிட்டு போயிருப்பான் நம்ம அன்பே. அன்னைக்கு மட்டும் அந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா என் குழந்தைய நானே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிக்கிறா. இவர் தான் அன்னைக்கு நமக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இவ எதையுமே கவனிக்காமல் யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அன்பே நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். எங்கே இங்கே வந்திருக்கீங்க கேட்குறா. நான் இந்த ப்ரோக்ராமுக்காக 20 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேம்மா, நான் பார்க்க வரணும்ல என் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அழகான பொண்ணுங்களை பார்த்தா உதவி செஞ்சுருவீங்களா சார்? எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நாங்களே கஷ்டப்பட்டு எங்கள் கம்பெனியை பெரியதாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிடுறா. இப்போதைக்கு எப்படியாவது நம்ம குழந்தைய ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாகணும் ஹீரோயின் நினச்சிக்கிறா. சின்ன கேப்பு கிடைச்சாலும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாளே. ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு உடனே வான்னு தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. உடனே ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போகிறான். பார்த்தா பாக்கியராஜ் பாணியில் நம்ம தாத்தா ஃபன் பண்ணுறாரு. நேற்று நடந்த விஷயத்தால் நீ உடம்பு ரொம்ப டயர்டாக இருப்பப்பா, இந்த சூப்பு குடி, நம்ம குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு நீ தான் தரப்போற அப்படின்னு சொல்லி ஓவர் ஃபீலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. தாத்தா அவ கரியர்ல பிஸியா இருக்கா, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் அவன். அட நம்ம குடும்பத்துக்கு இல்லாத பணமாப்பா, இப்போ அதுவா முக்கியம், நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு தான்ப்பா முக்கியம், சீக்கிரம் இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அந்த ஃப்ளவர் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டுறாங்க. ஹீரோயின் வந்தோடனே சர்ப்ரைஸும் இருக்கு. உள்ள வந்து பொண்ணு வேகமா குட்டி பையனை கட்டி பிடிச்சிட்டு என் பையனே நல்லா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பையன் பயப்படுறான். அப்பா இவங்க யாருன்னே தெரியல, இவங்களை வெளில அனுப்பிவிடுங்கன்னு சொல்றான். ஹீரோ நீங்க யார் அப்படின்னு கேட்குறான். நான் தான் இந்த பையனோட அம்மா சொல்றான். இவ தான் என் பொண்ணு, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூ வில்லேஜில் என் பொண்ணுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தைய வந்து ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து பொய்யா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த 5 வருஷமா நீ சொல்லாம இப்போ எங்கேருந்து வந்தீங்க? வருஷமா என் குழந்தையோட அழுகை என்னால் தாங்க முடியாம தான் இப்போ நான் வந்திருக்கேன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இது மட்டும் நடிப்புன்னு தெரிஞ்சா அவங்க குடும்பத்தை ஜெயில தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் உண்மைன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எங்ககிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குன்னு ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்ல அந்த பையனோட அம்மா அவதான் வந்திருக்கு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் நீங்க ஃபேக் ரிப்போர்ட் பணத்துக்காக ரெடி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்துடுறா.
காலில் அந்த பொண்ணு விழுந்து என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருதுங்க, தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறா. ஹீரோயின் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த சொட்டையனை பார்க்குறா, ஷாக்காயிடுறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி பணத்துக்கு ஆசைப்பட்டு என் குழந்தைய கொடுத்துட்டேன், இப்போ என் பொண்ணை பார்க்க என்னால் முடியலை, தயவு செஞ்சு அவள் குழந்தைய அவட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் இப்போ சொல்கிறது மட்டும் உண்மைன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறான். தாத்தா சொல்கிறாரு, ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. டெஸ்ட்டு போட்டுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டில் அந்த பையனுக்கு அம்மா அவ தான் வந்துடுது. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அந்த பொண்ணு இது என் குழந்தை, காசெல்லாம் வேணா எனக்கு என் குழந்தைய கொடுத்துருங்கன்னு கெஞ்சிரான். இப்போ தாத்தாக்கு என்ன செய்யனே தெரில. சரி மேலே உள்ள ரூமை தயார் பண்ணுங்க, மிச்சத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கிறோம், நீங்கள் அங்கேயே தங்கிக்கோங்க சொல்லிடுறான். சொட்டையனுக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஹீரோயினும் ஆமாம் நான் இந்த குழந்தைய நடிக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அவங்களை டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறான். இதை கொஞ்சம் கூட ஹீரோ எதிர்பார்க்கல. இவ டைவர்ஸ் பண்ணேன்னு சொன்னதை அவனால தாங்கிக்கவே முடியல. குட்டி பையன் ஹீரோயினை கட்டுப்பிடிச்சு அம்மா என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி அழுகுறான். ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. குட்டி பையன் தூங்கும்போது ரூமுக்கு அவனுக்கு முத்தம் கொடுத்து, தம்பி நீ உங்க அம்மாவோட இருக்கிறது தான் உனக்கு எப்பவுமே ஹாப்பியா இருக்கும்னு சொல்றான். பேசிட்டு எஞ்சி போகலான்னு பார்த்தா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அம்மா போகாதீங்கன்னு சொல்றான். குழந்தை கையில இருக்க பர்த் மார்க்கை பார்க்கும்போது என் பையனுக்கும் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ்லையுமே சைன் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். குட்டி பையன் காலையில் எழுந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்கான். அம்மா இல்லைப்பா, அம்மா வெளில போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே அந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்தா கிழிச்சு போட்டுறான். ஏன் அழுகிற சவுண்டை கேட்டு அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணு வேகமாக ஓடி வந்து, குட்டி பையன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக ஓடி வரான். குட்டி பையன் அவகிட்ட போக கூட மாட்டேங்கிறான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோகிட்ட உங்களுக்காகவும் சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சுருக்கேன், சாப்பிட வாங்கன்றான். ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. அவனை முறைக்கிறான். குட்டி பையன் அவகிட்ட வரவே மாட்டேங்கிறான். குழந்தைய பார்த்துக்கிட்டோமா, வந்த வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறான். குட்டி பையன் எப்படி இருக்கானே தெரியலையே, சாப்பிட்டானோ இல்லையோ, அடிக்கடி அவனுக்கு வயிறு வேற சரியில்லாமல் போகும். நான் ஏன் அதை பற்றி கவலைப்படுறேன், அவனை கவனிச்சுக்க தான் அவங்க குடும்பம் இருக்கே. இப்போதைக்கு நம்ம சீக்கிரம் நம்ம குழந்தைய கண்டுபிடிக்கணும், அதான் நம்ம மொதல் வேலை. மேடம் அன்பேக்கு கப்பலாக நடிக்க இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுல எந்த பொண்ணை செலக்ட் பண்ணலான்னு பாருங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, இந்த ஷோவில் நடித்தா நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம், பயன்படுத்தி நம்ம குழந்தைய சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இதில் இருக்க எந்த பொண்ணுமே நல்லா இல்லை. சரி மேடம் வேற ஃபோட்டோ கொண்டு வரேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நானே அன்பேக்கு ஜோடியாக நடிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரோட மூஞ்சும் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி மாறிடுது. இந்த ஷோலாம் யார் உண்மையே நம்புறா, இதெல்லாம் ஃபேக்கு தானே, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறான். மேடம் ஷோ ஃபேக்கு தான், ஆனால் கல்யாணம் பண்ண பொண்ணு எப்படி மேடம் ஜோடியாக நடிக்க வைக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா மிஸ்டர் யான் வேற ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, நான் இனிமேல் சிங்கிள் தான், இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். இவங்க 2 பேருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை, வேறு வழி இல்லாமல் சரின்றாங்க. ஷோக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது என்னையும் பாதிக்கும். ஷியாச்சனால பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் நானே இந்த ஷோவை விட்டு விளைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பல் ஷோவில் 20 நாள் பார்ட்டிசிபேண்டாக இருக்க போகிறவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஹலோ சொல்லுங்க. ஹாய், நான் தான் யூனோ. இந்த பேரை கேட்டோன்னே அன்பே யோசிக்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆக்டர் அன்பேஷு. காரில் ஹீரோ போயிட்டு இருக்கும்போது மேனேஜர் சொல்கிறான், சார் இந்த மாதிரி மேடம் டேட்டிங் ஷோவில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த ஷோவில் கலந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் என் லவ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னு சொல்கிறா ஹீரோயின். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு அங்கே பொங்கிக்கிட்டு வருது. அப்போ இதுக்கு முன்னாடி என்னை லவ் பண்ணுறதெல்லாம் அவள் இல்லைன்னு சொல்கிறாளா? சார் நான் என்ன செய்கிறது சார், சொல்கிறது உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்ற மேனேஜர். நான் இன்னும் அவள் டைவர்ஸை கூட நான் இன்னும் ஏற்றுக்கல, அதுக்குள்ளே கப்பல் ஷோவில் போய் நடிக்கிறாளா? சார் கோவப்படாதீங்க சார், டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஷோ நடக்கிற இடத்துக்கு வண்டியை விடு. ஹீரோ முகத்தில் எள்ளும் கொள்ளும் ஒன்றா வெடிக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படி தானே? இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஆங்கர் பொண்ணு கேட்குறா, அப்போ இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படி தானே? ஆமாம், அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லை மேடம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் இந்த வரைக்கும் நீங்கள் லவ்வை ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதனால தான் கேட்குறேன். என் கல்யாணத்தில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு அந்த லவ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஸ்க்ரீனில் ஓடுற கமெண்டெல்லாம் நம்ம ஹீரோவை பற்றி கழுவி ஊற்றுறாங்க. இதை பார்த்துட்டு ப்ரோக்ராம் நடத்துறவங்க சீக்கிரமாக அந்த கமெண்ட்லாம் பிளாக் பண்ணுங்கள், இதை மட்டும் மிஸ்டர் யான் பார்த்தானா நம்மளை கொன்னுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வரான். ஹீரோவை பார்த்தோன்னே அங்கே இருக்க மேனேஜர் எந்திரிச்சுன்னு, சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ப்ரோக்ராம் இப்போயே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறான் ஆங்கருக்கு. ப்ரோக்ராம் அவளும் போஸ்ட்பான் பண்ணிடுறா. ஆங்கர் பண்ணி சொல்கிறா, இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ நேராக ஸ்டேஜில் ஏறி ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறான். பாவம் நம்ம அன்பே தான் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஹீரோயின் கிட்ட ரொம்ப நெருக்கமாக வரான். ஹீரோயின் பதட்டத்தில் என்ன சியாச்சோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உடனே கப்புள் ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்துட்டேன், உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷோவில் கலந்துக்கிறேன், ஜஸ்ட் இது ஒரு ஷோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு அன்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்காக ஷோக்காக நீ கண்டதெல்லாம் பேசுவியா அப்படின்னு கேட்குறான். நம்ம 2 பேருக்கும் நடுவில் இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எதுக்காக நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்? சரி, இது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னியே, நீ அதை எப்படி சொல்லலாம்? உண்மையிலே நான் உன்னை இது வரைக்கும் லவ் பண்ணவே இல்லையா? நீ என்னை கொஞ்சம் கூட லவ் பண்ணியான்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நான்சென்ஸாக பேசாதீங்க, ஒழுங்கா நின்று சொல்லிட்டு போ. இது வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் நீ என்ன நினைக்கிற? அப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிற? உங்கள் பையனோட உண்மையான அம்மா வந்துட்டாங்க, இனிமேல் அங்கே எனக்கு என்ன வேலை? அப்போ நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உனக்கு வேணும்னா வச்சுக்குவ, வேணான்னா தூக்கி போட்டுருவியா? நம்ம ஒன்றா இருந்ததுக்கே இந்த குழந்தை தான் காரணம். நீங்கள் என்னை பல தடவை டைவர்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்க, அது கூட அவனுக்காக தான். நான் என் தப்பை நீ என் பையனோட அம்மாவானதால் இல்லாட்டாலும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். உங்கள் குழந்தையோட அம்மா லின் தான், உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிடுறான். மேனேஜர் யானை சமாதானப்படுத்தலான்னு உட்கார சொல்கிறான். உங்கள் ப்ரோக்ராமோட ரேட்டிங்காக நீங்கள் கல்யாணமான பொண்ணை கூட ஷோவில் கலந்துக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். மிஸ்டர் யான், இது நாங்கள் இதை செய்யலை, இது ஆக்சுவலாக ஹீரோயினோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த ப்ரோக்ராம் கண்டினியூவாக நடக்கட்டும், இந்த ப்ரோக்ராமில் நானும் கலந்துக்க போகிறேன்னு சொன்னேனே, மேனேஜர் இன்னும் முழிக்க ஆரம்பிச்சிடுறேன். வா, எவ்வளோ அழகான பிளேஸ், இன்னும் 20 நாளைக்கு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. அன்பே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்களா? ஹீரோ அங்கே பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஷூட்டிங்கை முதல்ல நிப்பாட்டுங்க மேனேஜர், இங்கே என்ன நடக்குது? நான் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு? மேடம், நான் தான் இந்த ப்ரோக்ராமோட ஃபினான்ஷியர், கொஞ்சம் பார்த்து பேசுகிறீங்களா அப்படின்ற ஹீரோ. இல்லை மேடம், இவரும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ அன்பே அவரும் தான் மேடம். என்ன சொல்கிறீங்க? ஒரு பொண்ணை 2 பேர் லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறாங்க, இதுதான் மேடம் நம்ம ப்ரோக்ராம். என்னது லவ் ட்ரையாங்கிளா? இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இப்படி நடிக்க நான் விரும்பலை. உனக்கு ட்ரையாங்கிளாக இருக்க பிடிக்கலன்னா அன்பே வேணால் எலிமினேட் பண்ணிடலாம், நம்ம 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற ஹீரோ. நீங்கள் இங்கேருந்து போனால் நல்லா இருக்கும். மேடம் சார், இங்கேருந்து போனால் இந்த ப்ரோக்ராமே அவர் நிறுத்திடுவார். நீங்கள் பாப்புலர் ஆனதானே நீங்கள் யாரையோ தேடனீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வேறு வழியே தெரில, சரின்னு ஒத்துக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னா நானே இந்த ஷோ விட்டு போயிடுறேங்கிறான். நான் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் போல், நம்ம ப்ரோக்ராம் எங்கேயோ போயிடும் அப்படின்றா மேனேஜர் ப்ரோக்ராம் மேனேஜர், உங்கள் ஹீரோயின் என்னை உள்ளே விட மாட்டுறாங்க. மேடம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இதில் காமிக்கிற அந்த ஒவ்வொரு லவ் சீக்வன்ஸ் தான் இந்த ப்ரோக்ராமை சூப்பராக கொண்டு போகும். நீங்கள் இப்படியே நடத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை இழுத்து மூடிடுவாங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, கல்யாணமான நாங்கள் 2 பேரும் நடித்தா அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? உனக்கு உண்மையிலே என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பமே இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின், மேனேஜர் நீங்கள் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை நான் நடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். சரி மேடம். மேனேஜர் ஒரு பழத்தை கொடுத்து, இதை நம்ம ஹீரோவுக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க, நாங்கள் போய் எடுக்கிறோன்ட்டு போயிடறான். ஹீரோயின் பழத்தை உரிச்சுக்கிட்டே குழந்தைய விட்டுட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஆண் வாயை காமிக்கிறான். ஹீரோயின் ஒரு பழத்தை எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டு விட்டுறான். எங்கள் 2 பேருக்கும் ஒன்று தான் முக்கியம், அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக அன்பே வராரு, பூங்கொத்தோட வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. யான், உங்கள் பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். உங்கள் பேர் காரணம் என்னன்னு கேட்குறான். இது என்னோட ஸ்டேஜ் நேம். உடனே அன்பே கேட்குறான், இன்னும் இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், உன் டேஸ்ட் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. மிஸ்டர் யான், நீங்கள் என்னோட டேட்டிங்கை வந்து மதிக்கணும், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். உடனே அன்பே சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், அவரும் வேணால் நம்ம கூட கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை வேணாம் அப்படின்ற ஹீரோயின். பரவாயில்ல, இந்த சாப்பாடை நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துடுறான். சாப்பாடை சாப்பிட்டு கீழே துப்பிடுறான். இவ்வளோ கேவலமான டிஷ் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறான். உடனே அன்பே சொல்கிறான், இதெல்லாம் என் யூனோக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அவனே மேனேஜர், நல்ல சீன், நமக்கு ட்ரெண்டிங்காக வர்றதுக்கு நல்ல செட்மெண்ட்லாம் கிடைக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லி அங்கிட்டிருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் தாத்தா இந்த ப்ரோக்ராம் பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம பேரனுக்கு எவ்வளோ லவ் இந்த பொண்ணு மேலேன்ட்டு. அப்போ வந்து லின் அங்கே வாரான். ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்க, இங்கே யாராவது உன்னை திட்டினாங்களா? யான் ஃபேமிலியில் எல்லாருமே என்னை நல்லா தான் நடத்துகிறாங்க, பையன்தான் என்னை எப்போவுமே வெறுக்கிறான்,
அது மட்டும் இல்லாமல் சியாச்சன் யானை வேற இங்கே வரலையே அப்படின்னு கேட்குறா. உங்கள் யாருக்கும் என்னை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லைம்மா, பையன் உங்க கூட பழக இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்போ தானே அவனை வந்து சந்திக்கிற. அது மட்டும் இல்லாமல் என் பேரனும் ரொம்ப பிஸியாக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான், வந்துடுவான். கண்டிப்பாக முயற்சி பண்ணுமா, எல்லாமே மாறுன்னு சொல்லிட்டு தாத்தா மாடிக்கு வராரு. அங்கே வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஏதாவது கிடச்சிச்சா பொருள்லாம்? இல்லை சார், மேடம் எப்போவுமே ரூமை துப்புரவாக க்ளீன் பண்ணிடுறாங்க, எந்த ஒரு சின்ன முடி கூட கிடைக்கல. அவங்க சாப்பிட்ட கிண்ணத்தையும் அவங்களே வாஷ் பண்ணிடுறாங்க. என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, அவளோட பொருள் ஏதாவது ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. அதை மேலே இருந்து சொட்ட மாட்டையை பார்த்துட்றான். நேராக லின்ட்ட போய் சொல்கிறான், கிழவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் இருக்கும் போல், நீ எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுருக்கணும். எப்படியாவது நம்ம ஷியாச்சன் யானை நம்ம காதல் வலையில் விழ வச்சிடணும், அப்படி இல்லைன்னா நம்மளை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு சீன் இதுதான். அன்பே வந்து உங்களுக்கு காட்டில் தனியாக ஒரு வெக்கேஷன் மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு சரியாக அந்த காட்டை பற்றின அனுபவம் இல்லாதனால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. யான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது நீங்கள் அன்பையோட கேரக்டரை ரொம்ப குறைச்சி காமிக்கிற மாதிரி தெரியுதே மேடம். இவங்க 2 பேருக்குமே சரியான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லப்போனால் எனக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை மக்கள் தான் முடிவு போடணும் அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறான். உடனே ஹீரோ முறைக்கிறான், நீ கவலைப்படாத அன்பே, உன்னை நல்லா காமிக்கிறதுக்கு நான் போட்டோகிராஃபர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றா ஹீரோயின். சரின்னு சீன் ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இந்த உணவெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அன்பே பாசமாக ஹீரோயினுக்கு கொடுக்குறா. அப்போ அவள் கையில் ஒரு புழு எழுது. ஆக்சுவலாக பூச்சின்னா ஹீரோயினுக்கு ரொம்ப பயம். கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோ வேகமாக ஓடி வந்து அந்த பூச்சிக்கு ஒரு மருந்து அடிச்சு விட்டு பூச்சியை கொண்டுறான். அவளுக்கு தான் பூச்சின்னா பயம், உனக்கு தெரியும்ல, நீ அவளை பத்திரமா பார்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறான். வீடியோ மேன் கேட்குறான், இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இருந்தானே இல்லாட்டினா என்ன, அது பாட்டுக்கு போகுது, நல்லா இருக்குல்ல எடுடா அப்படின்றான் மேனேஜர். ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது ஜியாங் யானை கூப்பிட்டுக்கிட்டே லின் அங்கே வாரா. உடனே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது குறுக்க ஏன்பா எல்லாரையும் விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் யாரோ இல்லை, நான் ஜியாங் யானோட குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அங்கே நேராக வரான். இங்கே வான்னு கையை பிடிச்சி எடுத்து கூப்பிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. உன்னை யார் இங்கே வர சொன்னது? உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், குழந்தைய பார்த்துக்கிறதோட நிப்பாட்டு, இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டான்? இல்லை, நான் உங்கள் ஒய்ஃபு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறா. உனக்கு அன்னைக்கே நிறையா பணம் கொடுத்தேன், ஒழுங்காக போயிருன்ட்டு. என்றைக்குமே என்னோட ஒய்ஃப் சாஞ்சிங் ஷூ மட்டும்தான் அவள். நான் உங்கள் குழந்தையோட அம்மா, ஏன் என்னை இப்படி கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டீங்க? கீழே விழுந்த சாப்பாடெலாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொட்ட மணி ஓடி வந்து எல்லா எவிடன்ஸும் தயாராக இருக்குது, இதை வீடியோவாக எடுத்துட்டேன்றான். சரி, இதெல்லாம் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி விடுங்க, இனிமே இதெல்லாம் பப்ளிக் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. யான் வர்றதை பார்த்தோன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். யான் வந்தோடனே ஹீரோயின் சொல்றான், ஏன் உங்க வீட்டுல இருந்தா உங்களை கூப்பிட வந்திருக்காங்கல்ல, நீங்க போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்றா. ப்ரோக்ராமை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். என்ன சார், இந்த 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே, ஏன் சார் ப்ரோக்ராம் நிப்பாட்டுறேன்? இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் தேவையில்லை, இதோட நிப்பாட்டிடுங்கன்னு சொல்றான். சரி, எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க, ப்ரோக்ராம் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருவோம்னு சொல்லிடுறான் மேனேஜர். செஞ்சிங் ஷூ மேலே இவர் லவ் வச்சிருக்காரு, ஓ மேலே இல்லை, கொஞ்சம் முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளே சொல்லிக்கிறா. மேனேஜர் திடீர்னு ஓடி வரான், சார் இதை பாருங்க, இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வருதுன்னு. அப்போ ஹீரோ அவளை தள்ளி விட்ட சீனை போட்டிருக்காங்க. எல்லாரும் ஹீரோக்கு ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃபேமஸாக இருக்காங்க, இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. உடனே மேனேஜர், நீங்கள் போயிருங்க சார், நான் இதை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க. மேனேஜர் சொல்கிறான், இதை பற்றின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சீக்கிரமே உங்களை நான் கூப்பிடுவோம், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். அங்கே லின்னும் வாரா. உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா இந்த வீட்டில், உங்களை யாரும் மிரட்டுறாங்களா, எங்ககிட்ட எந்த விஷயம் சொல்லக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கவும் இவன் ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அன்பே கேட்டுருவான். சொட்டையன் சொல்கிறான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் நம்ம மாட்டிக்கோன்ட்டு, அது மட்டும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு. இதை உடனே ஷூக்கு ஃபோன் பண்ணி அன்பே சொல்லிடுறான். பேச விடாமல் அன்பே வந்து, நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக நல்ல ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறான். வில்லி யான் நம்மளை இன்னைக்கு ஏற்றுக்க போகிறான்னு சந்தோஷமாக ஸ்டேஜுக்கு வரான். யான் நீங்கள் இந்த விசிஆரை பாருங்கன்னு போட்டு காமிக்கிறான். அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அன்பே வீடியோ எடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க டூப்ளிகேட்டாக தயார் பண்ண வீடியோ, நான் தான் குழந்தையோட அம்மா, டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட இருக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் வாரா. அந்த ரிப்போர்ட்டே பேக்கு தான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறா. பார்த்தா அதில் இவன் அம்மா இல்லைன்னே வந்திருக்கு. முன்னாடியும் உங்கள் வீட்லேயே டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தீங்க, அதில் உண்மைன்னு சொல்லி தானே வந்துச்சு, இதில் ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு, இவங்க பணத்தை வச்சு எங்களை விரட்ட பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் பத்திரிகை நிருபர்கள்லாம் இவங்களை கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்துடுறாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் எப்படி இவங்க சாம்பிள் மாற்றினாங்கன்றதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், செட்டில் ஆக பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் அப்படின்னு சொட்ட மாட்டேன் கத்துறான். சரி, அப்போ நீங்கள் ஏன் உங்கள் வீட்டில் 3 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க, அப்போ இந்த பையனோட அம்மா இவங்க இல்லையா அப்படின்னு கேட்குறான்.
ஆமாம் நாங்கள் அவனை தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிடுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல, இவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், தப்பாக நினச்சிட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. போலீஸ் அங்கே வந்துடுறாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தாத்தா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கன்ட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் ப்ரோக்ராமில் அறிவிச்சிருந்த மாதிரி ஒரு பையன் எங்கள் வீட்டில் இருக்கான், அநேகமாக அந்த பையன்தான் நீங்கள் தேடிட்டு இருந்த குழந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயின் வேகமாக அந்த குழந்தைய தேடி கிளம்புறா. அதுக்காக உங்களுக்கு நான் நிறையா கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேணாங்க, ஏதோ இந்த குழந்தையா பத்திரமா உங்கள் அம்மாட்ட ஒப்பிடிச்சோன்ற சந்தோஷம் போதும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறான். இந்த உங்கள் அப்பா வந்துட்டாரு, போய் பேசுன்னு சொல்கிறான். என்ன அப்பாவா? குழந்தையோட கையில் பர்த் மார்க்கை பார்க்கணும்னு சொல்கிறா ஹீரோயின். உடனே காமிக்கிறான். இது என் குழந்தையே தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா ஹீரோயின். ஹீரோ குழந்தையோட கையை பிடிச்சி லைட்டாக அமுக்குறான். பையன் வலியால் துடிக்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். அவன் கையில் இருக்கிறது டேட்டூ, நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அது பச்சை குத்தி வச்சுருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கும் அப்செட் ஆகிடுது. இதுக்கு மேலே குழந்தைய இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் இனிமேல் போலீஸில் தான் உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வராங்க. ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னு கேட்குறா. ரொம்ப ரிமோட்டான ஏரியா, இங்கே ஒரு ரூம் கிடைக்கிறதே பெருசு, ரூம் ஒன்று, சரி பெட்டு கூட ஒன்று தான் இருக்குது அப்படின்றா. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து படுத்துக்குவோம் அப்படின்றா. என்ன இப்படி பேசுறீங்க, நான் காரில் போய் தூங்குறேன் அப்படின்னு அவள் கிளம்புறா. நில்லு, நீ பெட்டில் படுத்துக்கோ நான். ஹீரோ இடி இடிக்குது. ஹீரோயின் பயந்துக்கிட்டு சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்கான். பொறுக்கி ஏன் இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஏமா ஷவரில் குளிக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் போட்டுட்டு குளிக்கணும், உனக்கு என்னைய பார்க்கணுன்னா நீ சும்மா நேரடியாகவே வந்து பார்க்கலாமே அப்படிங்கிறான். இது ஹீரோயினுக்கு இடினா ரொம்ப பயம் போல இருக்கு. சியாச்சன்யா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், வேணும்னா நீயும் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்னு கூப்பிட்றான். ஹீரோயினோட கையை செஸ்ட்டில் எடுத்து வச்சாலும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹட் ஆகிடுதா. போய் படுத்துடுறான். ஏன் இவ்வளோ கோபம் ஆயிட்ட அப்படின்னு போய் அவன்கிட்ட கேட்குறான். அப்பா நான் ஏதாவது சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஏன்னா நான் சிஞ்சிங் ஷூவே இல்லைன்னு சொல்கிறான். என் கூட பேச விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, அதுக்காக இப்படிலாம் நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது உண்மைதான், என் பேர் யூனோ. ஆமாம் அந்த சீனில் நடிக்கும்போது நீ யூனோன்னு தான் சொன்னேன், அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. என் குழந்தைய சின்ன வயசுலேயே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, நான் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டேன்னா இதை பயன்படுத்தி என் குழந்தைய கண்டுபிடிக்கலான்னு சொல்லி தான் இதில் கலந்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது உன் குழந்தையா, அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, ஒரு எதிர்பாராத சம்பவத்தில் எனக்கு அந்த குழந்தை உருவாயிடுச்சு. நீ என் குழந்தையும் கொல்றதுக்காக என் சின்னம்மா எனக்கு மருந்து கொடுத்தாங்க, அப்போ உங்கள் ஆம்புலன்ஸ் தான் என்னையும் என் குழந்தையும் காப்பாத்துச்சு, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீ கவலைப்படாது, எப்படியாவது நான் உன் குழந்தைய கண்டுபிடிக்க நான் உதவி செய்கிறேன், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடறான் ஹீரோ. வெளியில் மழை பெய்யுது அப்படின்றான். அவன் எதையுமே கண்டுக்காமல் வெளியில் போய் காரில் உட்காந்துருக்கான். வெளியில் மழை பெய்யுது. நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ளேயும் சேர்ந்து தான் அது பெய்யுது. ஹீரோயின் பழையா. ஹீரோக்கு என்ன செய்யறதுனே புரியலை. இவ்வளோ நாள் நான் யாரை காதலிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த பொண்ணு வேற யாரோ ஒருத்தி பேரை சொல்கிறா. நான் எப்போ இருந்து இவ்வளோ காதலிக்க ஆரம்பித்தேன். ஹீரோயினை காதலிச்ச சீன் தான் நினச்சி பார்க்குறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். காதல்ன்றது 2 பக்கமும் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். இவ்வளோ நாளும் காதலிச்சுட்டு இருந்தது என் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே ஹீரோவுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. விடிஞ்சிருது. ஹீரோவை இன்னும் காணும்னு பார்க்குறா. கார்லேயே படுத்துட்டாரோ அப்படின்னு பார்க்குறக்கா வேகமாக வெளியில் வரா. பார்த்தா வாசலில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான். ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறா. வீட்டுக்கு வந்தோடனே குட்டி பையன் அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இவ்வளோ நாள் எங்கேம்மா இருந்தீங்க, ஏன் என்னைய பார்க்க வரலன்னு கேட்குறான். எனக்கு உங்களுக்கு என்னைய பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா நான் உன் அம்மா இல்லை, நீங்கள் தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான் குட்டி பையன். குட்டி பையன் கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டிருக்கதை பார்க்குறான். இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்குறான். அந்த மேஜிக்கு கீழேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான் குட்டி பையன். உடனே ஹீரோ சொல்கிறான், இதை அன்னைக்கே நான் தூக்கி போட்டிருக்கணும், ஷாலின் இதை தான் அந்த கிராமத்தில் விட்டுட்டு வந்ததா சொல்லி எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவை பார்த்து கேட்குறா, இது உங்களோடதா அப்படின்னு. ஆமாம், பூஜா வில்லேஜில் நான் போயிருக்கப்போ என்னை ஒரு பொண்ணு காப்பாத்தினா, அநேகமாக அங்கே தான் அந்த செயின் மிஸ் ஆகிருக்கணும், எப்படியோ இது அவள் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் குட்டி பையன்ட்ட போய் தாத்தாட்ட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றா. ஹீரோட்ட சொல்கிறா, நான் காப்பாற்றினவரும் இதே செயினை தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூஜா வில்லேஜில் அன்னைக்கு நீ காப்பாற்றின நீயா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறான், அப்போ இவன் தான் என்னோட பையனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோக்கு ஒரு கால் வருது, அந்த வில்லேஜில் உங்களை காப்பாற்றின பொண்ணை அவங்க
சித்தியே கொன்னுட்டாங்களாம். அந்த குழந்தை தான் எங்க இருக்குன்னு தெரியல, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, சரி இந்த விஷயம் மீடியாவுக்கு போகாம பாத்துக்க அப்படின்றா. அப்போ என் குழந்தை தானே, நான் ஹாப்பியா போய் சொல்ல போறேன், நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறா, இல்ல நான் பையனுக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா என் உண்மையான பையன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்பவும் குழப்பமாவே இருக்கும்டா, நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது அந்த வீட்டுல போய் ஏதாவது பொருள் இருக்கும் தேடி பார்ப்போம்னு கூட்டு போறான். அங்க போனா ஹீரோயின் சம்பந்தமான எந்த விஷயத்தையுமே அவங்க வீட்டுல விட்டு வைக்கல. அவ ரொம்ப சோகமாயிரா. அப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது ஏதாவது உன் பொருள் இருக்கான்னு கேட்டு பாருன்னா. உடனே அன்பேக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஏன் இவ்வளவு நாளா இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறான் அன்பே. இத சொன்னா நீங்க எப்படி ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் சொல்லல, வேற எந்த காரணமும் இல்ல. நீ குழந்தை பிறக்கும் போது உன்னோட தொப்புள் கொடி ரத்தத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம் சொல்றான். ரிசல்ட்ல நம்ம ஹீரோயின் தான் அம்மான்னு வந்துருது. உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க, இதை உடனே போய் என் பையன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஹாப்பியான கப்பல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன, உங்க வாழ்க்கை ஸோ ஹாப்பி தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.